1974 ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த 3 நாள் தமிழராட்சி மாநாட்டின் நிறைவு நாளான 10ஆம் தேதி ஒரு கோலாகலமாக யாழ்ப்பாணம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு நாளிலே சிறிது நாள் மகிழ்வான நிகழ்வு நிறைவுகின்ற நேரத்திலே இந்த இலங்கையினுடைய காவல்துறையினர் சந்திரசேகரா என்பவருடைய ஏஎஸ்பியினுடைய தலைமையிலே வந்து நடைபெற்ற தாக்குதலின் காரணமாக எங்களுடைய உறவுகள் மொத்தமாக 11 பேர் கிட்ட ஆகுதியாகி இருக்கிறார்கள். அந்த அநியாயமான அழிப்புக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய தாக்குதலுக்கும் அழிவுகளுக்கும் மக்களுடைய துன்புறுத்தல்களுக்கும் நீதி கிடைக்காது என்ற ஆரம்பமே இந்த 74 இன்று வரையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த அரசாங்கத்தினரிலிருந்து எந்த நீதியும் கிடைக்கவில்லை, படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே நீதி கிடைக்கின்ற ஒரு நிலம் இந்த நாடாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு மறுபுறமாக நீதி கிடைக்காத ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்த்தி தமிழினம் மீண்டும் மீண்டும் எந்த அழிவை சந்தித்தாலும் மீண்டெழுகின்ற ஒரு இனமாக ஏதோ வகையிலே எங்களுடைய சுயத்தையும் தன்னாதிக்கத்தையும் தன்னாட்சியையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு சத்தியத்தை இந்த ஆத்மாக்களுடைய அடியிலே இருந்து எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் சாத்வீக முறையிலே அமைதி முறையிலே அரசியலை முன்னெடுத்து ஒரு தன்மானமுள்ள தன்னாட்சியை அடைவதற்கான சத்தியத்தை ஒரு குறிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அவைத் தலைவருமாகிய இருந்த ஆத்மாக்களுக்காக மாவட்டம் Right, very good. பூவை பண்ணாங்க
அந்த பேக்கை தான் சாரோட தேசத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் தமிழ் கலந்த ஞான வணக்கத்தை எம் பணிகள் என்றும் அதன் வழி என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்ப கடந்த 52 வருடங்களுக்கு முன்னதாக 50,000 மக்கள் ஒன்று கூடி நினைவு கூர்ந்த தமிழ் மொழியினுடைய மகாநாடு இந்த மண்ணிலே இந்த இடத்திலே நடைபெற்றது. அந்த மகாநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் பேசும் மக்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு தங்களுடைய அன்பையும் ஒற்றுமையையும் வழிகாட்டினார்கள். அந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த மகாநாட்டிலே பெருந்தொகையான மக்கள் பங்கு பெற்ற மட்டுமல்ல, உலகமே தனது கண்ணனாலே இந்த மகாநாட்டின் எழுச்சியை மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தது. இந்த மகாநாட்டின் எழுச்சியை கண்கொண்டு பார்க்க முடியாத தேசிய அரசு தன்னுடைய கூலிப்படைகளை கொண்டு அந்த மகாநாட்டிலே பங்கு பெற்றிய உணர்வுபூர்வமாக பங்கு பெற்றிய மக்களை தன்னுடைய கொடிய கரங்களினாலே அழிக்க முற்பட்ட வேளையிலே தெய்வாதீனமாக கிட்டத்தட்ட 7 உணர்வுபூர்வமான மக்கள் அதிலே கலந்து கொண்டு வந்தார்கள். நாங்கள் கட்சியுடைய தலைவரும் அவை தலைவருமாக வணக்கம். 1974ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாடு இந்த நிகழ்வை நேரடியாக இந்த கோட்டை மூலையிலே இருந்து பார்த்தோம்னா தாக்குதலை நேராக பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் ஒரு கோலாகலமான யாழ்ப்பாணம் உண்டு தமிழ் அன்னையினுடைய இந்த நாள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இந்த தமிழராட்சி மாநாட்டில் நிகழ்வு அல்லது அஞ்சலி எடுத்து காட்டுகிறது. எவ்வாறாயினும் நீங்கள் என்ற ஒரு இனம் என்ற வகையில் எங்களுடைய இனம் மீண்டும் மீண்டும் எந்த வகையிலே தாக்கப்பட்டார், அழிக்கப்பட்டார், உயிரிழப்பு ஏற்பட்டார், நிச்சயமாக நாங்கள் தன்னாட்சி வேண்டிய நிலையை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுப்போம் என்ற சத்தியவாக்கு இந்த 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கடந்த 3 நாள் தமிழராட்சி மாநாட்டின் நிறைவு நாளான 10ஆம் தேதி ஒரு கோலாகலமாக யாழ்ப்பாணம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு நாளிலே சிறிது நாள் மகிழ்வான நிகழ்வு நிறைவேறுகின்ற நேரத்திலே இந்த இலங்கையினுடைய காவல்துறையினர் சந்திரசேகரா என்பவனுடைய ஏஸ்பினுடைய தலைமையிலே வந்து நடைபெற்ற தாக்குதலின் காரணமாக எங்களுடைய உறவுகள் மொத்தமாக 11 பேர் கிட்ட ஆகுதியாகி இருக்கிறார்கள். அந்த அநியாயமான அழிப்புக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய தாக்குதலுக்கும் அழிவுகளுக்கும் மக்களுடைய துன்புறுத்தல்களுக்கும் நீதி கிடைக்காது என்ற ஆரம்பமே இந்த 74 இன்று வரையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த அரசாங்கத்தினரிலிருந்து எந்த நீதியும் கிடைக்கவில்லை. படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே நீதி கிடைக்கின்ற ஒரு நிலம் இந்த நாடாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு மறுபுறமாக நீதி கிடைக்காத ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்த்தி தமிழினம் மீண்டும் மீண்டும் எந்த அழிவை சந்தித்தாலும் மீண்டெழுகின்ற ஒரு இனமாக ஏதோ வகையிலே எங்களுடைய சுயத்தையும் தன்னாதிக்கத்தையும் தன்னாட்சியையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு சத்தியத்தை இந்த ஆத்மாக்களுடைய அடியிலே இருந்து எடுத்துக்கொள்கிறோம்.
மீண்டும் சாத்வீக முறையிலே அமைதி முறையிலே அரசியலை முன்னெடுத்து ஒரு தன்மானமுள்ள தன்னாட்சியை அடைவதற்கான சத்தியத்தை ஒரு ஒரு புத்தையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் இன்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் உலக தமிழர் ஆராய்ச்சியில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது.